Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். பாகிஸ்தான் பயங்கரவாத நாடு என்று ஐநாவில் சர்வதேச மனித உரிமை வழக்கறிஞர் குறிப்பிட்ட காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. அந்த காணொளியை தற்போது பார்க்கலாம். Pakistan is another state sponsor of terror. While we believe in constructive engagement with the civil society organizations and value their inputs, we urge you to ensure that no speaker violates the principles and purposes of the UN Charter and the territorial integrity of sovereign member states. We reject casting unfounded accusations and allegations. Thank you. Points of order are on procedural issues, not on substantive issues. I give the floor back to United Nations Watch for 4 seconds. Mr. President, Pakistan is another state sponsor of terror. அந்த காணொளி குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவு பொலிட்டிக்கல் எடிட்டர் அபினவ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக தமிழ்ஜனம் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அபினவ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கத்தார் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இதுதான் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்த விஷயம் தொடர்பாக ஐநா சபையிலையும் மிகப்பெரிய விவாதம் ஒன்று சமீபத்தில் நடைபெற்றது. அதில் தான் சம்மந்தமே இல்லாமல் மூக்க நுழைச்சு பாகிஸ்தான் நோஸ்கட் வாங்கியிருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் கத்தார் மேலே நடத்திய தாக்குதல் குறித்த விவாதம் ஒன்று எழுந்தது. இந்த விவாதத்தில் பல்வேறு நாடுகளும் இஸ்ரேலுக்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தாங்க. குறிப்பாக பிரான்ஸ் இது ரொம்பவுமே தவறானது, இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனத்தை பகிர்ந்தாங்க. அதே போல் யுனைடெட் நேஷன்ஸினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டோனியோ குட்டரஸ் அவரும் இஸ்ரேலுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார். இப்படி ஒவ்வொரு நாடும் இஸ்ரேலுக்கு தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிட்டே வந்த வேளையில் தான் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லாயராக இருக்கக்கூடிய ஹிலல் நியூவர் அப்படின்றவர் அவர் பேச தொடங்கினார். அவர் பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலை ஏன் எல்லாருமே கண்டிக்கிறீங்க? இஸ்ரேல் யாரை தாக்குனாங்க? பொதுமக்களை அவங்க தாக்கவே இல்லை, பயங்கரவாதிகளை தான் அவங்க தாக்குனாங்க. ஸோ இந்த பயங்கரவாதிகளை ஹார்பர் பண்ணது யார், அதாவது வளர்த்து விட்டது யார், அவர்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி செய்வது யார்? கத்தார். அப்போ கத்தார் அப்படின்ற ஒரு நாடு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசமில் ஈடுபடுது. அப்போ அவர்களை இப்படி தான் அடிக்க முடியும், அப்படி அடிக்கிறது தான் சரின்னு அவர் வாதம் பண்ணார். இது வரைக்கும் வாதம் சரியாக தான் போச்சு. அடுத்தது தன்னுடைய இந்த வாதத்தை நியாயப்படுத்தும் விதமாக அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார். அது என்ன உதாரணம் அப்படின்னா, முன்னாடி உலகத்தையே ஆட்டி படைச்சு கொண்டிருந்த பயங்கரவாதி யார் அப்படின்னு கேட்டால் ஒசாமா பின் லேடன். அந்த ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் தான் கடைசியாக ஒளிஞ்சிருந்தார். அப்படி ஒளிஞ்சிருந்த ஒசாமா பின் லேடனை அமெரிக்காவினுடைய நேவி சீல்ஸ் வேட்டையாடி கொன்னாங்க. ஸோ இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட ஹிலல் என்ன சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கி ஒசாமா பின் லேடனை பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து அமெரிக்கா அடித்த போது இன்றைக்கி இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய பிரான்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் பிற நாடுகள் எல்லாமே அன்றைக்கி அமெரிக்காவை பாராட்டி தான் பேசினாங்க. அமெரிக்கா செஞ்சால் சரி, இஸ்ரேல் செஞ்சால் தப்பா அப்படின்ற கோணத்தில் தன்னுடைய பாயிண்ட்டை முன் வச்சார். ஸோ ஹில்லல் இப்படி பேசின உடனே பாகிஸ்தான் அமைதியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க அமைதியாக இல்லை. நாங்கள் எங்களை டிஃபெண்ட் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை சேர்ந்த டெலிகேட் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த விதமான டயலாகுக்கும் நாங்கள் ரெடி, ஆனால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளெல்லாம் பாகிஸ்தான் மேலே வைக்கிறதை ஏற்க முடியாது அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணார். இதை தொடர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹில்லலுக்கு திரும்ப பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை 4 செகண்டில் தன்னுடைய உரையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் விதித்தாங்க. ஹிலல் ஒரே வார்த்தை தான் சொன்னார், பாகிஸ்தான் கத்தார் மாதிரியே ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை முடிச்சிட்டார். இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவுமே வைரலாக பகிரப்பட்டு வருது. பாகிஸ்தான் அமைதியாக இருந்திருந்தால் கூட அவர்களை யாருமே கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஹில்லலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற பேரில் அவர்களும் கத்தார் மாதிரி ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசமில் ஈடுபடுறாங்க அப்படின்ற விஷயம் தற்போது உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு வருது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினவ். இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். Omax, Vest and Briefs.